ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. என்னோடய சேனலில் ஃப்ரைடே வந்துட்டு பிஹெச்டி மெமரிஸ் அப்படின்ட்டு நான் பிஹெச்டி பண்ணும்போது நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் எப்படி பிளான்ட்டை எனக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னா, நாங்கள் பாட்னியில் நான் நிறைய ஃபீல்டு இருக்குது. நான் மெடிக்கோ பாட்னி. ஓகேங்களா? மெடிக்கோ பாட்னினா இது வரைக்கும் ஒர்க் போகாத ஆனால் மெடிசினல் வேல்யூ நிறையா இருக்கிற ஒரு பிளான்ட்டை நாங்கள் ஸ்டடிக்கு சூஸ் பண்ணி அதில் ஃபைட்டோகெமிக்கல், அதாவது மெடிசினல் வேல்யூ இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை தான் ஃபர்தராக ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் அதுக்காக இது வரைக்கும் ஒர்க் போகாத பிளான்ட்டாக நாங்கள் தேடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இயர் எங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நாங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சைட் பை சைடு நாங்கள் பிளான்ட்டும் தேடுவோம். ஓகேங்களா? எப்படின்னா, நிறைய பேர் டாக்ஸானமி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பிளான் சர்வே ஒர்க்கெலாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி தீசஸையும் நம்ம வெரிஃபை பண்ணி தேடலாம். அப்படி இல்லைன்னா மெடிசினல் வேல்யூவை ஃபோக்கஸ் பண்ணி தேடலாம். இப்போ எப்படின்னா, ஒரு சில ஜீனஸ் கேன்சர் ப்ராப்பர்ட்டி க்யூர் பண்ணும், இல்லைனா டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி க்யூர் பண்ணும். அந்த மாதிரி ஜீனஸில் ஒர்க் போகாத பிளான்ட் எப்படி தேடலாம் அப்படின்ட்டு நம்ம தேடி பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளோட நிறைய தீசஸ் சோத்கங்காலையும் இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னா, டாக்ஸானமி ஃபீல்டில் சர்வே பண்ணியிருப்பாங்க ஒரு சில இடத்த. எப்படின்னா, வெஜிடேஷன் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஹில்லி ரீஜியனில் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சர்வேயில் நமக்கு நிறையா பிளான்ஸ் கிடைக்கும். அதில் நம்ம ஒர்க் போகாத பிளான்ட்டை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தேடிகிட்டே இருக்கும்போது எப்படின்னா, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் லைப்ரரி போவோம். ஓகேங்களா? எங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வெறும் உங்களோட ஸ்காலர் ரூம்லேயே சிட் பண்ணிகிட்டு இருக்காமல் அப்பப்போ போய் தீசஸ்லாம் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ரேண்டமாக வீக்லி ஒன்ஸாவது போவோம். இல்லைனா டைம் கிடைக்கும்போதெல்லாம் நாங்கள் போயிட்டே இருப்போம். நாங்கள் அதை ஒரு பழக்கமாகவே வச்சுட்டோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் தீசஸ் எல்லாம் பார்ப்போம். அப்படியே மேகசின்ஸ் இல்லைன்னா ஏதாவது பேப்பர் பப்ளிஷ் ஆயிருந்ததுன்னா அந்த மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ எப்படின்னா, எங்களோட காலேஜ் ஜேர்னல் ஃப்ரீ தான். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துருக்கீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் நான் முதல்ல பேப்பர் போட கற்றுக்கிட்டதுமே என்னோடய ஃபஸ்ட்டு பேப்பர் நான் அதில் தான் போட்டேன். ஓகேங்களா? அந்த பேப்பரை அது எப்படின்னா, சரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் படித்தேன். எப்படின்னா, தீசஸையும் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். இந்த ஜேர்னல் ஹார்ட் காப்பி, இப்போ சாஃப்ட் காப்பி தான் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இஷ்யூஸ் எல்லாம் ஹார்ட் காப்பீஸ் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஹார்ட் காப்பீஸ் நாங்கள் பார்க்கும்போது சரி, நமக்கு தெரிஞ்சவங்களாம் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்ட்டு நாங்கள் ரீட் பண்ணி அதை எடுத்து நான் ரீட் பண்ணேன். ரீட் பண்ணும்போது ஒரு பிளான்ட்டோட ஒர்க் நல்லா இருந்தது. ஆனால் அவ்வளோவா அதில் ஒர்க் போகாத பிளான்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை டைலோஃபோரா இண்டிகா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பிளான்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பிளான்ட்டில் அவ்வளோவா ஒர்க் போகாத மாதிரி இருந்தது. அந்த பேப்பர்லேயுமே லைட்டாக என்ன போட்டிருந்தாங்கன்னா, வெறும் குவாலிட்டேட்டிவ் எஸ்டிமேஷன் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. வெறும் ஃபைட்டோகெமிக்கல் ஒரு 2 ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த பிளான்ட்டை விடுறதுக்கு மனசே இல்லை. சரி, நல்லா தான் இருக்குது, இந்த பிளான்ட்டில் அவ்வளோவா ஒர்க் போகலை. ஏன்னா எங்கள் காலேஜ் ஜேர்னலு யாருமே அந்த ஜேர்னல் ஹார்ட் காப்பீஸ் யாரும் பார்க்கல. நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, தீசஸை பார்க்காம அந்த ஹார்ட் காப்பீஸ் பார்ப்போம், நம்ம காலேஜ் ஜேர்னல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, நாங்களும் அதில் பப்ளிஷ் பண்ணோன்னு எங்களை சொல்லியிருந்தாங்க, நீங்களும் ஒன்றாவது அதில் பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சரி, நம்ம நான் எதுக்கு பார்த்தேன்னா, இந்த மாதிரி ஃபாண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா பேப்பர் எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு, அதனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காலேஜ் ஜேர்னலை வெரிஃபை பண்ணும்போது அந்த பிளான் நேம் எனக்கு கிடச்சிது. அப்படி கிடைக்கும்போது சரி அப்படின்ட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒர்க் போயிருக்கா இல்லையா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். திடீர்னு நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, நான் கோவிட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சாரி. அப்போ மறுபடியும் எங்களுக்கு லாக்டவுன் போட்டாங்க. 2021 21 ஒரு 4 மந்த்ஸ் நாங்கள் காலேஜ் போயிருப்போம். அதுக்கப்புறம் அகெயின் மே மாதத்துலேருந்து லாக்டவுன் போட்டாங்க. எனக்கு நான் வீட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் மே மாதம் ஃபுல்லாகவே எனக்கும் கோவிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. காலேஜுக்கு போக முடியல. பட் எங்கள் காலேஜில் அட்மிஷன் டியூட்டிக்காக ஸ்காலர்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருந்தாங்க. பட் என்னால் போக முடியல.
ஏன்னா வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு. சரி வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு மொபைலில் தேடலாம். அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்குமே கோவிட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதனால் நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் ஒரு ரூமில் இருந்தோம். எங்கள் அம்மா தான் எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. என் தம்பிக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா வந்துட்டு ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் தம்பி என்ன பண்ணிட்டான்னா சுடுதண்ணி ஃபுல்லாக காலில் ஊற்றிட்டான். அந்த மாதிரி அவனையும் தனியாக ஒரு ரூமில் எங்களோட வச்சுருந்தா அவனுக்கு கொரோனா வந்துடும் சொல்லிட்டு அவனை ஒரு ரூமில் வச்சுட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவும் ஒரு ரூமில் இருந்தோம். எங்கள் அம்மா தான் வந்து என்னையே என் தம்பி எங்கள் அப்பா எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வீட்டில் தனியாக ஒரு ரூம் கொடுத்தனால எப்படி இருக்கும்னா வந்து நிறைய பேர் கொரோனாவில் வந்துட்டு கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு எப்படா எங்கள் அம்மா கதவை திறப்பாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு வரும், ஃபுட்டு வரதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். எங்கள் அம்மாவும் தட்டைப்பயிறு அது இதுன்னு அவிச்சு கொடுப்பாங்க, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ வந்து ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்துட்டு மொபைலில் தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து மொபைல் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இருந்தது கூட. அப்போ அந்த மொபைலை வச்சுட்டும் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தா நிறைய பேர் செத்துட்டாங்க அப்படி இப்படின்னே வரும். ஸோ அதனால் அந்த மொபைலை வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பிளான்ட்டையாவது தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்டை தேடி பார்த்தேன். பார்த்தா ஒரு 2-3 பேப்பர் மட்டும் தான் இருந்தது. எப்படின்னா அந்த 2-3 பேப்பருமே வந்துட்டு ஆல்ரெடி ஃபண்டு வாங்கியிருந்தாங்க அந்த பிளான்ட்டுக்கு. எப்படின்னா ஒரு அதே பிளான்ட்டு சேம் பிளான்ட்டு 3 டிஃப்ரெண்ட் ரீஜனில் வந்து அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கேரளா, இன்னொன்று தூத்துக்குடி, இன்னொன்று பக்கத்துலேயே திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துலையுமே ஒரு ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டு. 3 பேருமே டிஃப்ரெண்ட் வேல வந்துட்டு ஃபண்டு வாங்கியிருக்காங்க. யூஜிசிலேருந்து ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து சேம் அதே பிளான்ட்டுக்கு ஃபண்டு வாங்கி அதை வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எண்டமிக் பிளான்ட்டு அதை கன்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் இருந்தது. ஓகேங்களா, யாருமே இது வந்து எல்லோரும் அதை வந்து ஹைலி மெடிசினல் வேல்யூவான ஒரு பிளான்ட்டு, நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து பேப்பர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் வந்து கன்சர்வ் பண்ண மாதிரி தான் பேப்பர்ஸ் கிடச்சிது. ஸோ யாருமே அதுக்கு வந்து ஒரு ஃபைட்டோகெமிக்கலாக வந்துட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்கலன்னு எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஆல்ரெடி யாராவது தீசஸ் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒரு வேளை கேரளாவில் கூட வச்சுருக்கலாம். அப்படின்னா எப்படியும் பேப்பர் போடாமல் வந்துட்டு தீசஸ் வைக்க முடியாது. ஓகேங்களா, நம்ம என்டையர் தீசஸில் வந்துட்டு நம்ம வேலிடான ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டடியை வந்துட்டு ஒரு வேலிடான ஒரு ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப தேடிகிட்டே இருந்தேன். ஓகேங்களா, தேடும்போது வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பேப்பர் மட்டும் எனக்கு கிடச்சிது. அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டடி அப்படின்னு போட்டிருந்தது. ஓகேங்களா, எப்படின்னா வந்து இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டடி வித் அனிமல் மாடல் அப்படின்னோன்னா ஓகே இது அனிமல் மாடல்னால் ஒரு வேளை தீசஸில் வந்து இது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் பேப்பர் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, அந்த பேப்பர் வந்து ரிசர்ச் கேட்டில் தான் இருந்தது. நானும் வந்துட்டு இந்த பேப்பரில் அதாவது இந்த பிளான்ட்டில் வெறும் 5 பேப்பர் ஆர்டிக்கல் தான் இருந்தது. 5 பேப்பர்லேயுமே அதுக்கு வந்துட்டு ஹைலி மெடிசினல் வேல்யூ இருக்குது, லோக்கல் பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தது. எல்லாருமே கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நான் அது பண்ண தேவையில்லை. பட் வேலிடான ஒரு ரீசன் அதோட மெடிசினல் வேல்யூ யாருமே கண்டுபிடிக்கல. இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பேப்பர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேடி பார்த்தேன். பட் ஒரே ஒரு பேப்பரில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டடி அப்படின்னு இருந்தது. அப்போ வந்துட்டு அந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியல. ஓகேங்களா, அது ஒரு வேளை ஃபுல்லாக அந்த பேப்பரை வந்து பார்த்து நம்ம ஸ்டடி பண்ணோன்னா ஃபர்தராக இந்த பிளான்ட்டை மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு வேண்டியே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ரிசர்ச் கேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். நான் ரிசர்ச் கேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே வந்து என்னோடய பிளான்ட்டுக்கு ஒர்க் போயிருக்கா இல்லையா அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு வேண்டி தான் ரிசர்ச் கேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அப்போல்லாம் வந்துட்டு ரிசர்ச் கேட்டை பற்றி ஒரு அவேர்னஸும் எனக்கு தெரியாது. யூடியூப்பை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி வேணும், இல்லைனா யாராவது இன்வைட் லிங்க் வந்து எனக்கு அனுப்பணும். ஓகேங்களா, அப்போ இன்வைட் லிங்க் அனுப்புகிற அளவுக்கு யாரும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே வந்துட்டு ரிசர்ச் கேட் இல்லை. ஸோ அதனால் நானே வந்து இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி வச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ நான் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ண காலேஜில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இல்லை. ஸோ அதனால் என்னோடய ப்ரீவியஸ் காலேஜோட இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி வச்சு அந்த யூடியூப் பார்த்து நான் ரிசர்ச் கேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு வேளை ரிசர்ச் கேட்டில் அக்கௌண்ட் இருந்தால் கூட அந்த பேப்பர் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு
அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் கேட்டில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னென்னா, நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் பேப்பரோ இல்லை பர்ட்டிகுலர் ஒரு சயின்டிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ண பேப்பரை வந்து நம்ம டேரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட ஒர்க்கில் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா டேரெக்டாக வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். அது வந்து மற்ற சயின்டிஸ்ட்டும் ரிசர்ச் கேட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து வியூ ஆகும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து நமக்கு சீக்கிரம் கிடச்சிரும். அப்படி அது வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. பட் இவருக்கு வந்துட்டு பயங்கரமாக நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே அந்த பேப்பரை ஆக்சஸ் பண்ண தான். பட் அந்த பேப்பரை வந்து அப்லோட் பண்ணவர் வந்துட்டு டேட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப என்ன சொல்கிறது, இஷ்யூ, வால்யூம் எல்லாமே மாற்றி கொடுத்துருந்தாங்க. பட் ஜேர்னல் நேம் மட்டும் கரெக்டு. நானும் பயங்கரமாக ரெக்வஸ்ட் பண்ணேன். பட் அவர் வந்து ரெஸ்பான்ஸே இல்லை எனக்கு. ஆனால் அந்த பேப்பருக்கு வேண்டி தான் நான் ரிசர்ச் கேட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு காலேஜும் போக ஆரம்பிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டு மற்றவங்களாம் பிளான்ட் எடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த பிளான்ட்டை விடுறதுக்கே மனசு இல்லை. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னல் நேம் தெரிஞ்சிருச்சு. பட் அவர் மென்ஷன் பண்ண இஷ்யூவும் தப்பு. அப்புறம் அவர் மென்ஷன் பண்ண டேட்டு, பப்ளிஷிங் டேட்டு எல்லாமே அதில் தப்பு. ஆனால் அந்த ஜேர்னல் நேம் மட்டும் கரெக்டு. ஸோ அந்த ஜேர்னலை வந்துட்டு மெயினாக அதோடய ஹோம் பேஜுக்கு போயிட்டு நிறைய இஷ்யூ இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு வால்யூமையும் எடுத்து ஒவ்வொரு இஷ்யூவையும் எடுத்து அதை வந்து ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண இஷ்யூ எல்லாத்துலேயும் எல்லா ஆர்டிக்கலையும் படித்து பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டுபிடிச்சேன். அதில் வந்து மேஜர் ஒர்க் எதுவுமே போகல, மைனர் ஒர்க் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு எங்கள் மேம் கிட்ட மூவ் பண்ணேன். மேம் இந்த மாதிரி 5 பேப்பர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, மேஜர் ஒர்க் எதுவுமே இல்லை, நம்ம இந்த பிளான்ட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் மேம் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ அந்த மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பிளான்ட்டை வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா. ஸோ அந்த பிளான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டியே, அந்த பிளான்ட்டில் ஒர்க் போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வேண்டியே நான் ரிசர்ச் கேட் ஓப்பன் பண்ணேன். அந்த மாதிரி வந்துட்டு ஒர்க்கில் வந்துட்டு கொஞ்சம் சின்சியராக இருந்ததுன்னா எதாக இருந்தாலும் கிடைக்கும். ஒன்றை தெரிஞ்சுக்காமல் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைடில் வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வந்துட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரிசர்ச்சில் வந்துட்டு நம்ம மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா மறுபடியும், ஏன்னா இதுக்கு போட்ட எஃபர்ட் எல்லாமே போயிருக்கும். இந்த பிளான்ட்டை நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், பயங்கரமாக தேடிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய டியூரேஷன் டைமும் முடிஞ்சிச்சு. ஏன்னா லாக்டவுனு, காலேஜும் போக முடியல. அப்புறம் இனியும் லாக்டவுன் முடிஞ்சோடனே எங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பேப்பர் தேடுறதுக்கான டைமில், அதாவது பிளான் தேடுறதுக்கான டைம்லாம் இருக்காது. ஸோ அதுக்குள்ளே டைமை யூஸ் பண்ணி பிளான்ட்டை தேடி எப்படியோ முடிச்சாச்சு. உண்மையாலுமே வந்து புது பிளான்ட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம்தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் கிடைக்கிற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.